ஆசீர்வதிப்பார் இயேசு ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார், உன்னை பெருக பண்ணுவார். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாய் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் 2 நாளாகமம் 17வது அதிகாரம் 12வது வசனம். இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி என்று நாம் அதிலே வாசிக்கிறோம். யோசபாத்தை நாம் கவனிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மேலே விசுவாசமாயிருந்த அந்த ஆசாவுக்கு பிறகு யோசபாத்தை தேவன் யூதேயாவின் மேலே ராஜாவாக ஏற்படுத்துகிறார். இவன் ஏன் அவன் பெரிய வர வர விருத்தி அடைந்து பெரியவனாக கர்த்தர் அவனை நிறுத்தினார் என்றால், அவன் இஸ்ரவேலிலே அருவருப்பான காரியங்களை நடப்பித்த பொல்லாத மனுஷர்களுடைய கூட்டங்களை சேராதபடி, சிலை வழிபாடுகள் பாகால் வணக்கங்களுக்கு இடம் கொடுக்காதபடி, தேவனுடைய கற்பனைகளை கவனித்து நடந்து அந்த கற்பனைகளின்படி தன்னை அர்ப்பணித்து அவன் வந்தபடியினாலே கர்த்தரும் அவன் மேல் பிரியம் வைத்து அவனுடைய எல்லா அந்த பயங்கரமான இக்கட்டான காலங்களிலும் கூடவே இருந்து அவனுடைய வாழ்வின் பகுதிகளிலே தோல்விகளும் ஏமாற்றங்களும் வந்து அவனை வருத்தப்படுத்தாதபடி கர்த்தரையே கூட இருந்து அவனை வர வர விருத்தி அடைந்து பெரியவனாக கர்த்தர் அவனை உயர்த்துவதை நாம் காண முடிகிறது. ஏன் இப்படிப்பட்ட உயர்வு கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் என்றால், ஒன்று, அவன் பாகால் வணக்கத்தை விரும்பாதபடி ஜீவனுள்ள தேவனை பணிந்து கொள்வதற்காக தன்னை அர்ப்பணித்திருந்தான். 2வது, ராஜாவாய் இருந்தும் பெரிய பெரிய ஆலோசகர்கள் எல்லாம் தன்னுடைய அரசவையில் இருந்தாலும் அவன் தேவனுடைய கற்பனைகளை, தேவனுடைய அந்த பிரமாணங்களை ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் ஏற்றபடி அந்த தேவ ஆலோசனையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தேவ கற்பனைகளின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட பொழுது ஆண்டவராகிய தேவன் அவனை பெரியவனாக வர வர பெரியவனாக மாற்றிக்கொண்டே வந்தார். இன்றைக்கு நம்மையும் தேவன் அழைப்பிலே விட்டு செல்லுகிறவர் அல்ல. நம்முடைய தொடர்ந்துள்ள கிரியைகள் நாம் பாகாலுடைய அல்லது உலக வழிபாடுகளுக்குள்ளே சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தராகிய தேவனை தெய்வமாக கொண்டு அவருடைய கற்பனைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் நாம் கவனித்து கை கொண்டு நடப்போமானால் இந்த யோசபாத்தை நாளுக்கு நாள் வர வர விருத்தியடைய பண்ணி அவனுடைய தலையை உயர்த்தினது போல நம்முடைய வாழ்வையும் நம்முடைய வாழ்வின் பகுதிகளிலுள்ள எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உயர்வையும் மேன்மையையும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் தந்து மகிமையான காரியங்களை செய்வார். ஆகையால் யோசபாத்தை போல நம்முடைய வாழ்விலும் தேவ கற்பனைகளை கை கொள்ளுவோம். வீணான பாகால் வணக்கங்களுக்கும் அதன் முக்கியத்துவங்களுக்கும் இடங்கொடாதபடி கர்த்தரையே சார்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து யோசபாத்தை போல மென்மேலும் பெரியவர்களாக மாறி விருத்தியடைய செய்வாராக. ஆமேன் ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் யோசபாத்தை குறித்து நாங்கள் படிக்கும் பொழுது அவன் தகப்பனே, அவனுடைய பின்னணி ஆண்டவரே இஸ்ரவேலுடைய பின்னணியாக இருந்தாலும் முற்பிதாக்களில் பலர் விக்கிரக ஆராதனை செய்து தேவனை மறந்து நடக்கிற பொழுது ஆண்டவரே இவன் ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டு பாகால்களை சேவியாதபடி அந்நிய காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடி தகப்பனே அந்நிய கற்பனைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் செவிசாய்க்காதபடி கர்த்தரை தெய்வமாக கொண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் கவனித்து அவன் நடந்தபடினாலே வேதம் சொல்லுகிறது அவன் வர வர மிகவும் பெரியவனாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறான். ஆண்டவரே, அவனை பெரியவனாக்கினது கர்த்தர், பெரியவனாக்கினது அவனுடைய கர்த்தருடைய வார்த்தை. இதை நாங்கள் உணர்ந்து கொண்டு நாங்களும் எங்கள் வாழ்விலே தேவனுக்கும் தேவ வார்த்தைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை கவனித்தும் அதை கேட்டும் அதை கடைபிடித்தும் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி நீங்கள் செய்தால் எங்களோடு கூட இருந்து யோசபாத்தை போல மிகவும் பெரியவர்களாக
எங்களை மாற்றுகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.